நினைத்தது நிறைவேற கர்த்தரிடம் ஜெபம் என்ற இந்த வாசகம் மிக ஆழமான ஆன்மீக உண்மையை கொண்டுள்ளது. இது நம் வாழ்க்கையில் ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், நோக்கங்கள் அனைத்தையும் தேவனிடம் ஒப்படைக்கும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வசனம் நமக்கு ஒரு உறுதியான வாக்குறுதியை தருகிறது. நம்முடைய எண்ணங்கள் நல்லவைகளாக தேவனுடைய சித்தத்திற்கேற்ப இருக்கும்போது நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாம் தேவனிடம் நம்முடைய எண்ணங்களை ஜெபத்தின் மூலம் வெளிப்படுத்தும் போது அவர் நமக்கு வழிகாட்டுவார், நம்மை உயர்த்துவார், நம்முடைய பாதைகளை சரி செய்வார். ஜெபத்தின் முக்கிய அம்சம் நம்பிக்கை. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையுடன் ஜெபிக்கும் போது அதில் ஒரு ஆழமான உறவு தேவனோடு நமக்கு உருவாகிறது. ஜெபம் என்பது நாம் தேவனுடன் ஒரு நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நாம் நம்முடைய ஆசைகளை, சிக்கல்களை அவரிடம் வெளிப்படுத்தும் போது அவர் எப்போதும் அவைகளை கேட்டு உடனே பதிலளிப்பார். நம்முடைய ஆழ்மனதிலே நாம் எவைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ அது தேவனுக்கேற்றதாக, தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும்போது ஆண்டவர் கட்டாயம் நாம் நினைத்த காரியங்களை ஏற்ற நேரத்தில் நிறைவு செய்வார். இதில் கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களை மார்க் 11:24 மற்றும் பிலிப்பியர் 4:6-7 இவைகளை அனுதினமும் அறிக்கையிட்டு ஜெபிங்கள். நீங்கள் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். God bless you. Have a wonderful day.